யுந்தபுலில் முசல்லி ஐயக்கூன பைன யதைஹி சுத்ரத்தன் சுலுசாதிராயின். தொழக்கூடியவர் சுன்னத்தான நிலைமையில பேணக்கூடிய ஒரு விடயம்தான் அவர் தொழும் நேரத்தில் தனக்கு முன்னால் ஒரு சுத்ராவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த சுத்ரா பூமியில் இருந்து ஒரு முலத்தில் 2/3 பகுதி உயர்ந்திருக்க வேண்டும். இந்த சுத்ரா என்பது நட்டப்பட்ட ஒரு கம்பாக இருக்கலாம், அசன் மக்ரூசத்தன் ஃபில் அர்ல் அவ் ஹஜருன் முர்தஃபியுன் சுலுசை திராயின், அல்லது ஒரு முலத்தில் 3/2 உயரமான ஒரு கல்லாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு சிவராக இருக்கலாம், அல்லது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தூணாக இருக்கலாம், வேறு ஏதும் ஒரு வஸ்துவாக இருக்கலாம். சுத்ரா என்பது தொழக்கூடியவர்களுக்கு முன்னால் யாரும் நடந்து செல்லாமல் இருப்பதற்கு ஏற்படுத்தும் மறைவு. அவ்வாறு சுத்ரா இல்லாமல் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாரும் நடந்து செல்வதின் காரணமாக தொழுகைக்கு இடையூறு ஏற்படலாம். அவ்வாறு அந்த சுத்ரா என்ற மறைவு இல்லாவிடின் ஒரு முசல்லாவை, ஒரு சஜ்ஜாதாவை போட்டுக்கொள்ளலாம். அவ்வாறு பூமியில போடப்படக்கூடிய முசல்லா நீளத்தில் 3 முழங்கள் இருக்க வேண்டும். அதாவது தொழுகையாளுடைய குதிக்கால் படும் இடத்திலிருந்து முன்னால் 3 முழம், அதைவிட சற்று குறைந்திருப்பினும் பிரச்சனை கிடையாது என்று கூறப்படுகிறது. இந்த சுத்ராவுடைய விடயத்தில் ஹதீஸ் வந்திருக்கிறது, இஸ்ததிரூஃபி சொலாத்திக்கும் வலவு பிஸ்வஹ்மின், உங்களுடைய தொழுகையில் நீங்கள் ஒரு சுத்ராவை முன்னால் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அது உங்களுடைய அம்பினால் ஆன போதிலும் சரியே. மேலும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும் ஃபல் யஜஅல் அமாம வஜ்ஹிஹி ஷைஅன், உங்களை யாரும் தொழுதால் அவருக்கு முன்னால், அந்த தொழுகைக்கு முன்னால் ஏதேனும் ஒரு வஸ்துவை ஆக்கி கொள்ளுங்கள். ஃபைல்லம் யஜித் ஃபல் யுன்சிப் அசன், அவ்வாறு எதுவுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு கம்பையாவது நட்டி கொள்ளுங்கள். ஃபைல்லம் யக்குன் மாஹு அசன், அவ்வாறு அவரிடத்தில் ஒரு கம்பு இருக்கவில்லை என்றால் ஃபல் யஹுத்த ஹத்வன், ஒரு கோட்டை கீறி கொள்ளுங்கள். சும்மலா யதர்ருஹு மா மர்ர அமாமஹு, அவ்வாறு செய்தால் அந்த தொழுகையாளிக்கு முன்னால் நடந்து போகக்கூடியவர், அதாவது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வஸ்துக்கு முன்னால நடந்து போகக்கூடியவர் தொழுகையாளிக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மேலே கூறப்பட்ட அனைத்து சுத்ராக்களையும் வைக்கும் பொழுது 3 முழத்தை நாம் அவதானித்துக் கொள்ள வேண்டும். அந்த 3 முழத்தினுடைய தொலைவில் தான் வைக்க வேண்டும். தொழக்கூடியவரிடத்திலிருந்து 3 முழத்தினுடைய தொலைவில் வைக்க வேண்டும். இவ்வாறு சுத்ராவை ஏற்படுத்தி தொழக்கூடிய தொழுகையாளிக்கு முன்னால நடந்து செல்வது ஹராம். ஏனெனில் புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, லவ் யஅலமுல் மாரு பைன யதையில் முசல்லி மாதா அலைஹி மினல் இஸ்மி லகான ஐ யகிஃப 40 ஹரீஃபன் ஹைரன் லஹு மின் ஐ யமுர்ர பைன யதைஹி, தொழக்கூடிய ஒருவருக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடியவர் மாதா அலைஹி மினல் இஸ்மி, அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய பாவத்தை அறிவார் என்றால் லக்கான ஐ யகிஃப 40 ஹரீஃபன், 40 வருடங்கள் அவர் நின்றிருப்பது அவருக்கு சிறந்தது. மின் ஐ யமுர்ர பைன யதைஹி, அந்த தொழுகையாளிக்கு முன்னால நடந்து போவதை விட என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த அளவு கண்டித்து ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையாளிக்கு முன்னால் நடந்து செல்வதனை பாவம் என்று உணர்த்தினார்கள். இவ்வாறாக ஒரு சுத்ராவை ஏற்படுத்தி அல்லது ஒரு முசல்லாவை போட்டு தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாரேனும் அந்த தொழுகையாளிக்கு முன்னால் நடந்து சென்றால் அந்த கடந்து செல்வோரை தடுப்பது சுன்னத். அப்படி தடுக்கக்கூடிய நேரத்தில் ரொம்பவும் இலகுவான விடயத்தை கொண்டு தடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கையால் தடுக்க முடியுமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுகையாளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடியினால் தடுக்கக்கூடாது. அவ்வாறு கையை நீட்டி தடுக்கும் பொழுதும் நடக்கக்கூடியவர் அதனை மீறி அடந்தேறி தொழுகையாளிக்கு முன்னால் கடந்து செல்வதற்கு நாடினால் கடந்து செல்லும் மனிதனுடைய அடந்தேறுதலுக்கு ஏற்ப கடுமையாக தடுக்க முடியும். அவ்வாறு கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் தொழுகையாளி தடுக்கும் பொழுது அந்த கடந்து செல்லக்கூடியவர் மரணித்தால் அதற்கு குற்றம் பிடிக்கவும் பட மாட்டாது, இந்த தொழுகையாளிடத்திலிருந்து பழிவாங்கப்படவும் மாட்டாது. ஏனெனில் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, இதா ஸல்லா அஹதுக்கும் இலா ஷைஇன் யஸ்துருஹு மினன் நாஸ், மக்கள் கடந்து செல்லாமல் இருக்க சுத்ரா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் உங்களில் ஒருவர் தொழும் பொழுது ஃபஅராத வாஹிதுன் ஐயஜ்தாஸ பைன யதைஹி,
உங்களுக்கு முன்னால் யாராவது கடந்து செல்வதற்கு நாடினால் ஃபல் யதுஃபாஹு, அவர்களை தடுங்கள். ஃபைன் அபா ஃபல் யுகாத்தில்ஹு, அவ்வாறு அவர் தடுத்தும் அடந்தேறிய நிலைமையில் கடந்து செல்வதற்கு நாடினால் அவரை அடியுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அவரை கொலை செய்யுங்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஃபைன்னமா ஹுவ ஷைத்தான், ஏனெனில் அந்த கடந்து செல்லக்கூடியவர் ஷைத்தான் என்றார்கள். தொழக்கூடியவர் தனக்கு முன்னால் கூறப்பட்ட முறையில் சுத்ரா ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அந்த தொழுகையாளிக்கு முன்னால் யாரும் கடந்து செல்வது மக்ரூவாக்கப்படும், ஹராமாக்கப்பட மாட்டாது. அல்லது அந்த சுத்ரா தொழக்கூடியவரிடத்தில் இருந்து தூரத்தில் இருக்கிறது, அந்த நேரத்திலும் கடந்து செல்வது மக்ரூவாக்கப்படுமே தவிர ஹராமாக்கப்பட மாட்டாது. இதை போன்ற சந்தர்ப்பங்களில் அவரை தடுக்கவும் முடியாது, அந்த கடந்து செல்லக்கூடிய மனிதரை தடுப்பதும் கூடாது. ஏனெனில் இந்த இடத்தில் தொழக்கூடியவர் ஒரு திறக்குறைவை செய்திருக்கின்றார். சஃபில் நின்று தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சஃபில் ஏதேனும் ஒரு இடைவெளியை கண்டால் பின்னால் இருக்கக்கூடியவர் அதனை அடைப்பதற்காக செல்வது சுன்னத்தாக்கப்படும். ஏனெனில் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மனிதன் எடுத்து வைக்கக்கூடிய எட்டுகளில் ஆக சிறந்த எட்டுத்தான் சஃபில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை அடைப்பதற்காக பாதங்களை எடுத்து வைப்பது என்று சொன்னார்கள். எனவே இந்த விடயங்களை நாம் கவனிப்போம். கிப்லாவை முன்னோக்கும் பாடத்தின் அனைத்து விடயங்களும் இத்துடன் முடிவு பெறுகின்றது. அதன் பின்னால் நாம் தொழுகையினுடைய சிஃபாத்துகள் எந்த முறையில் தொழ வேண்டும் என்கிறதனை அவதானிப்போம் இன்ஷா அல்லாஹ்.